தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனம் திரும்ப வந்து ராதிகா பேச்சை கேட்டுட்டு கதிர்கிட்ட வந்து ராதிகாவும் கதிரும் கல்யாண விஷயமா வந்து பேசுவாங்க. கதிர் வந்து என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல தனமா, திரும்ப எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, தயவு செய்து இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லவும், எதுக்காக இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க, ராதிகாவும் உங்கள் அம்மாவும் ஆசைப்பட்றாங்க, நல்ல விஷயம் தானே, நீங்கள் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அப்படி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லவும் கேட்கவும், உங்களுக்கு இப்போ காரணம் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படி தானே, என் மனசில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் வேறு ஒருத்தவங்கள காதலிக்கிறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி இருக்கும்போது எப்படி நான் ராதிகாவை வந்து நினைக்க முடியும்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேறு ஒருத்தர் யாரும் இல்லை, அது நீங்கள் தான், உங்களை தான் நான் லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட டேரெக்டாகவே கதிர் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தனம் வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்க போது, என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஜெயிலேருந்து வந்து டேரெக்டாக சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இனிமேல் நான் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுறது மட்டும் தான் என் வேலை, நான் ஜெயிலேருந்து வந்துட்டேன், இனிமேல் உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன், என்ன உனக்கு என்னமோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உன் புருஷன்கிட்ட சொன்னியா, ஏற்கனவே எனக்கு திவாகர் கூட ஃபர்ஸ்ட் நைட் வந்து நான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னியா, எது நல்ல விஷயம் எது நடந்துச்சா, நீ நேரம் என் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருப்பேன்னு நினச்சேன், என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உன் புருஷன்கிட்ட நானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து சௌந்தர்யாவை மிரட்டிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவை இந்த ஆபத்துலேருந்து எப்படி வந்து தனம் காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.